இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகல. நீங்க பாடுனதுக்கு என்ன தொகையோ திருப்பி குடுத்துட்டு, அந்த பாட்ட எடுத்துற சொல்லிட்டீங்கன்னா, அவங்க எடுத்துருவாங்க. அவரு வேற ஒரு ஆள வச்சு பாட போறாரு. அவ்வளோதானே அப்படின்னு அவரு கேட்குறாரு. அது சரியா தானே இருக்கு ஆமா. கேட்கும்போது. நான் என்ன சொல்றேன், ஒரு செயலை செய்வதற்கு முன்னாடி நீங்க வந்து 1000 முறை யோசிச்சு, இது சரியா தவறான்னு நெனச்சுட்டு, தவறா இருக்கிற பட்சத்தில வெளியேறது நல்லது. பாடிட்டீங்க. அதுக்கப்புறம் எதுக்கு ஒரு கருத்து சொல்லணும்? இப்ப அவருக்கும் ஒரு தன்மானம் இருக்கும் இல்லையா? இப்ப அவருடைய படங்கள் மீது நமக்கு பெருசா உடன்பாடு இல்ல. அவர் சொல்ற கருத்துக்களின் மீது. ஆனா, அவரு ஒரு டைரக்டரு இத்தன படம் பண்ணியிருக்கிறாரு. அவரு வந்து நம்ம படத்தை இவ்வளோ இழிவா பேசுறாங்களே! அப்படிங்கிற ஒரு கோபம் அவருக்கு வரும்ல. இப்ப அவரும் கேட்குறாரு, நீங்க எனக்கு நியாயமா ஒரு பதில் சொல்லுங்க. ஏன்னா பிசினஸ்ல வந்து எனக்கு பிரச்சனை ஆயிரும். இப்ப நாளைக்கு இந்த படத்த நான் பிசினஸ் பண்ண போம்பொழுது, இத ஒரு பெரிய இஷ்யூவா எடுத்துட்டு கேள்வி கேட்பாங்க. அது எனக்கு அவமானமா இருக்கு. நீங்க யாரு உங்கள தூண்டி விட்டு பேச சொன்னாங்கன்னு சொல்லுங்க. அல்லது இதற்கு ஒரு முறையான பதில் குடுங்கன்னு அவரு கேட்குறாரு. இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க சொல்லல. ஓகே. பட் இதில தவறு வந்து சின்மயி மேல தான் இருக்கு. நான் அது ரொம்ப உறுதியா சொல்றேன்.